புத்தி இல்லாத ஏசா என்ற தலைப்பில் தான் தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இவன் எவ்வளவு ஒரு பலவீனமா இருக்கிறா, புத்தி இல்லாம இருக்கிறான்னு யோசிங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை விட்டுட்டா. சரி, இந்த ஏசா எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏசா யாரு? முறைப்படி ஏசா யாருன்னா ஒரு பலசாலி, ஒரு வேட்டக்காரன், திறமையானவன், யுத்தத்துல வல்லவன், வேட்டையில வல்லவன், பலசாலி. யாரு சொல்லு? ஏசா யாருமா? ஏசா யாரு? ஒரு பலசாலி. தோற்றத்துல நல்ல உடல் அமைப்பு, தோற்றத்துல ஒரு கம்பீரம், தோற்றத்துல ஒரு அழகு, தோற்றத்துல நல்ல ஒரு எக்ஸசைஸ் பாடி, நல்ல வேட்டையிலும் வல்லமையும் திறமையானவன் தோற்றத்துல. ஆனா உள்ள எப்படி இருக்கிறான்? ஊருக்காக புத்தி இல்லாதவனா இருக்கிறான். நிறைய பேரு ஆளை பார்த்த ஆளு வளர்ந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்ற மாதிரி இந்த ஏசா ஆளுதான் வளர்ந்துருக்கான். ஏசா என்ன வளர்ந்துருக்கா? ஆளு வளர்ந்தானே தவிர வச்சு அறிவு வளரல. அதனாலதான் அந்த புத்திர பாகத்துக்குரியதான ஆற்றல் என்ன, அந்த புத்திர பாகத்துக்கான அதிகாரம் என்னன்றது அவன் உணராம ஒரு சாதாரண குழுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டா? வித்துட்டாது. நீயே வச்சுக்கோ, எனக்கு எதை கொடு ஃபர்ஸ்ட் விட்டுடலாமா? சின்ன சின்ன பொருளுக்கு ஆசைப்பட்டு உன்னுடைய அதிகாரத்தை விட்டுடலாமா? உன்னுடைய ஒழுக்கத்தை விட்டுடலாமா? உன்னுடைய உண்மைத்துவத்தை விட்டுடலாமா? உன்னுடைய பரிசுத்தை விட்டுடலாமா? உன்னுடைய ஒழுக்கத்தை விட்டுடலாமா? சின்ன சின்னதுக்கு ஆசைப்பட்டு, கவனிங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் ஒழுக்கத்தை இழந்து போறாங்க, நிறைய பேர் உண்மையை இழந்து போறாங்க, நிறைய பேர் நேர்மையை இழந்து போறாங்க. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒழுக்கத்தை இழந்து போகிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். புரியுதா? புரியல? நான் என்ன சொல்ல வரேன்? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? ஏசா கூழுக்கு ஆசைப்பட்டு மிக பெரிய ஒரு ஆற்றலை, மிக பெரிய ஒரு வல்லமையை, மிக பெரிய தன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ சிறுமிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இழந்து போறாங்க. அவங்கள யார் தெரியுமா? புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்க தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்வாங்க? சில விஷயங்களை இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏசா முதலாவது அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாவத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் பெருசா பார்க்காம இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் சரீர இச்சைக்கு இடம் கொடுத்துட்டான். எதுக்கு இடம் கொடுத்தான் சொல்லுங்க? பசின்றது எங்க இருக்கு? சில பேருக்கு நிறைய பசி வருது. நிறைய பேருக்கு பணத்து மேல பசி, நிறைய பேருக்கு நகை மேல பசி, நிறைய பேருக்கு நிறைய காரியத்து மேல பசி. அதுக்காக எல்லாத்தையும் இழந்துடலாமா? அதுக்காக நம்ம விட்டுலாமா? விடக்கூடாது. புத்தியோடு கூட நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் அனைவரும் எப்படி செயல்படணும்? புத்தியோடு கூட, நிதானத்தோடு கூட, நேர்மையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஏசா அதை இழந்தா என்ன தெரியுமா? இழந்தான் தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்தான். மூத்த மகன் என்ற உரிமை போச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவனை எல்லாரும் முதன்மைப்படுத்துவாங்களா? முதன்மைப்படுத்துவாங்களா? சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒரு மூத்தவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மூத்தவனுக்கான அதிகாரம் பறி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அவனை முதன்மைப்படுத்துவாங்களா? கூடவே மாட்டாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதத்தையே என்ன பண்ணிட்டா ஏசா? குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தையே இழந்து போய்விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்க நல்லா யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? புத்தி இல்லாம சில காரியங்களை செஞ்சு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. பாரம்பரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டா ஏசா. ஏசா இழந்தது என்ன? தன்னுடைய பாரம்பரிய ஆசீர்வாதம். மூத்த மகன் என்ற உரிமையை விட்டதுனால அடுத்தது அவங்க பையன், அடுத்தது அவங்க குழந்தைங்க முதன்மைப்படுத்துவாங்க. யாருன்னா
படுத்துவாங்களாமா? புத்தி இல்லாத செயல் தானே. அவனுடைய புத்தி இல்லாத செயல் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் புத்தி இல்லாம நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஜபம்னா என்ன? புத்தி இல்லை, அதனாலதான் வரல. ஜபத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? பாஸ்டிங் பிரேயர்னா என்னன்னு தெரியுமா? அட சேஷ்ட புத்திர வாக்கத்தை ஏசா இழந்தது போலதான் இன்னைக்கு நீங்க இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதனுடைய காரியம் என்ன? ஏசாவுக்கு தெரியல. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, அதில் இருக்கக்கூடிய தேவ மகிமை என்ன, அதில் இருக்கக்கூடிய உரிமை என்ன என்கிற அந்த புத்தி ஏசாவுக்கு இருந்திருந்தா அதை இழந்திருப்பானா? சொல்லுங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமா இருக்கிறீங்க. நிறைய பேர் சட்டமா சொல்றீங்க என்னால வர முடியாது. யார் சொல்ற வேலை இதெல்லாம்? புத்தி இல்லாதவங்க சொல்ற வேலை. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை என்ன செய்யறா? அது என்ன செய்யறா? உங்களுக்கு எது பெருசா தெரியுது? நிறைய பேருக்கு கூழ் தான் பெருசா தெரியுது. எது பெருசா தெரியுது? கூழ் தான் பெருசா தெரியுது. கூழ்னா என்ன? உலக காரியம் பெருசா தெரியுது. ஸ்கூலுக்கு போன படிக்கணும்னு பெருசா தெரியுது. நிறைய விஷயங்களிலே, நிறைய காரியங்களிலே, நமக்கு காணப்படக்கூடிய விஷயங்கள், நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களிலே நாம் இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் யோசிங்க. கூழு, அந்த கூழு பெருசா தெரிஞ்சதுனால அந்த சேஷ்ட புத்திர பாவம் எப்படி தெரிஞ்சுது? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அற்பமா தெரிஞ்சது. இன்னைக்கு உலகம் உங்களுக்கு பெருசா தெரியும் போது ஜபம் பெருசா தெரியாது. 28 நாள் அங்கெல்லாம் பாஸ்டிங்ல இருக்கிறோம். ஒரு 4 நாள் உங்களால வர முடியலன்னா எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு யாருக்கு? பாரம்பரிய ஆசீர்வாதத்தையே இழந்து போறாங்க. புத்தி இல்லாதவங்க செய்யற கேளாக ஏசா புத்தி இல்லாதவன். அந்த மாதிரி நடக்காதீங்க. ஜபத்தை, வேத வாசிப்ப, ஆலயத்துக்கு வரத நம்ம எப்படி நினைக்கிறோம்? அற்பமா நினைக்கிறோம். அதனால்தான் ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தது போல இன்னைக்கு ஜபத்தை அசட்டை செய்றோம், சர்ச்சுக்கு வரத அசட்டை செய்றோம், வேத வாசிக்கிறத அசட்டை செய்றோம். காசுக்கு தான் இங்க முதலிடமா இருக்கு. பரலோகத்துல உன்னுடைய ஜபத்துக்கும் பரிசுத்தத்துக்கு முதலிடம். உலகனா பணத்துக்கு முதலிடம், பரலோகம் முதலிடம் இல்ல. புரிந்து கொள்ளுங்கள். மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அத்தனை பேரும் முட்டாள், அறிவில்லாதவர்கள். இதனால பின்விளைவுகள் என்ன தெரியுமா? உங்க மனச நீங்க அடக்க தெரிஞ்சிருக்கணும். மனச அடக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம மனசுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு என்ன தெரியுமா? ஆசைப்படுறதுக்கு மட்டும்தான் மனசுக்கு தெரியும். மனசுக்கு என்ன தெரியும்? எல்லாம் சொல்லுங்க. மனசுக்கு என்னமா தெரியும்? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிங்க. நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பையன், ஒரு வாலிபன், ஒரு சிறுவன் உலகத்திலே ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தால் அவனுடைய நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்குமா? அப்படின்னா என்ன தெரியுமா? மதியினம்னா முட்டாள்தனம் ஒட்டி இருக்கும். அது உன் கூடவே வளரும். அதுவும் எப்படி? நீ மட்டும் வளர மாட்ட. எது வளரும்? அறிவில்லாத செயலும் சேர்த்துதான் வளரும். அதனால அது என்ன பண்ணுனா நமக்கு நிறைய சிந்தனையை கொடுக்கும், நிறைய யோசனையை கொடுக்கும். இதுதான் செய், இத பண்ணு, இத பண்ணாத, இந்த காரியத்தை தேடு, இந்த காரியத்தை தேடுன்னு என்ன பண்ண அது உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம தான் அடக்க தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் பண்ண தெரியுமா உங்களுக்கு? உங்க மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியுமா உங்களுக்கு? மதியினம் என்பது வந்துட்டு தான் இருக்கும். தேவையில்லாத சிந்தனை வந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதா? தேவையில்லாத சிந்தனை என்னமா பண்ணும்? என்ன பண்ணும்? வந்துட்டு தான் இருக்கும். அது பிள்ளையின் நெஞ்சில் எது ஒட்டி இருக்குமா? மதியினம் ஒட்டிதான் இருக்கு. நீ 1000 முறை செய்யவே மாட்டாங்க. மாம்ச இச்சைக்கு
இடம் கொடுத்தான். மாம்ச இச்சைக்கு என்ன பண்ணானா இடம் கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியம், உணர்ச்சிக்கு அடிமையான. மாம்சம் சொல்றத ஒரு மனிதன் செய்து விட்டால் அவன் மிகப்பெரிய முட்டாளாய் போய்விடுவான். அவனுடைய நிகழ்காலமும் பாதிக்கப்படும், அவனுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும். இத பாருதான் சொல்ல மாம்சம். பார்த்துடலாமா? இத பேசுன்னு சொல்லும், பேசிடலாமா? செய்யவே கூடாது. ஆகவே மாம்ச சிந்தனையை கட்டுப்பாடு பண்ண வேண்டும். ஏசா மாம்சத்துக்கு, மாம்ச உணர்ச்சிக்கு, ஆசைக்கு இடம் கொடுத்ததுனாலே அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். இரண்டாவது, அவன் உணர்ச்சிக்கு அடிமையானான். கௌரி, இரண்டாவது என்ன பண்ணப்பா? நிறைய பேரு உணர்ச்சினா என்ன தெரியுமா? உணர்ச்சி என்பது ஒரு கோபம், உணர்ச்சி என்பது ஒரு ஆசை, உணர்ச்சி என்பது ஒரு மகிழ்ச்சி. இதெல்லாம் உணர்ச்சி தான். பசி என்பது ஒரு உணர்ச்சி. இதுக்கு அடிமையாகி விடக்கூடாது. நீ அடிமையாகிட்டால் என்ன செய்யறன்னு உனக்கே தெரியாது. புரியுதா? இந்த மாம்சம் என்பது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியது. உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவங்க எல்லாம் ஆவேசமா இருப்பாங்க, ஆடுவாங்க பாரு ஒரு ஆட்டம், வீடே ரணகலமாய். ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்க மாட்டாங்க. என்னதுங்க? ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரண விஷயத்தை பொறுத்து நீங்க உங்க மனநிலை எப்படி இருக்குன்றத நீங்க தான், நீ புத்திசாலியா இல்ல புத்தி இல்லாதவங்களா அப்படின்றத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். யார் வீட்டுல ரொம்ப கத்துவா? உச்ச கத்துவானா மனைவி கத்துவாங்க? இல்லைங்க, நாங்க ரெண்டு பேருமே கத்த மாட்டோம், ரொம்ப அமைதியானவங்க. யார் கத்துவா? யார் ஆவேசப்படுவாங்க வீட்டுல? டமால் டமால் யார் பாத்திரங்களெல்லாம் போடுறது? டமால் டமால் யார் போடுறது பாத்திரங்கள? யார் ரொம்ப கத்துறது? எல்லாத்துக்குமே பாருங்க, இந்த ஆவேசப்படுறவங்க காரியம் என்னன்னா, கவனிங்க, அவங்க ஏதோ மன டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க தான் அப்படி ஆவேசப்படுவாங்க. யார் தெரியுமா அதிகமா ஆவேசப்படுவா? ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அப்படிதான் பேரு, டிப்ரெஷன் பேஷண்ட். ஏன் ஆவேசப்படுறவங்க யாருன்னா டிப்ரெஷன் பேஷண்ட். உணர்ச்சியை கட்டுப்பாடு தெரியாதவங்க தாங்க டிப்ரெஷன். அங்க டிப்ரெஷன் யாரு? டிப்ரெஷன் இருக்கிற ஒரு பலவீனம், ஒரு வியாதி யாருக்கு வருதுன்னா உணர்ச்சியை கட்டுப்பாடு. உணர்ச்சினா என்ன? சில பேர் சந்தோஷத்தை கூட கட்டுப்பாடு பண்ண முடியாது. உணர்வை அடக்காதவன் யார்? ஏசாவை போல புத்தி இல்லாதவன். பசி என்கிற ஒரு உணர்வை அன்றைக்கு அவன் அடக்கி இருந்தான். அவன் முன்னாடி அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் யார் ஆசீர்வதிச்சாரு? ஈசாக்கு யார் ஆசீர்வதிச்சாரு? முதலாவது ஏசாவை ஆசீர்வதிச்சாரு யாக்கோபு. ஏன்னா இவன் தான் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான்னு சொல்லி முதல்ல ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டான். அண்ணனுக்குரிய ஆசீர்வாதத்தாக வாங்கிட்டான். ஏன் இழப்பு? உணர்ச்சி அன்னைக்கு அடக்கி இருந்தா ஏன் இன்னைக்கு நஷ்டம் உங்களுக்கு? 12:16 அதுதானே சொல்லுகிறது. வாசிங்க. ஒருவனும் பேசி கல்லனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை போல நம்ம எப்படி இருக்க கூடாதா? அற்பமா நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அம்மா, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அப்பா, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வீடு, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இருக்கணும்? சோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நம்ம சோத்திரம் பண்ணிட்டு, ஏசப்பா இது எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா. அந்த மனசை என்ன பண்ணுங்க, எனக்கு தாங்க ஆண்டவர். எதையும் நான் சீப்பா என்ன பண்ணிக்க கூடாது, என்ன பண்ணிக்க கூடாது. ஆமா, கொஞ்சம் உப்பு இல்லை சாப்பாட்டில், உடனே என்ன பண்ணிடுறோம் நம்ம? ஐயோ என்னதான் சாப்பாடு, கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கு, என்னதான் சாப்பாடு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவரை இது நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றியோடு இருக்கணும். எதையும் நம்ம அற்பமா, தேவன் கொடுத்தது ஒவ்வொருவனுக்கும் ஜீவன், ஆரோக்கியம், குடும்பம், திறமை, வரம், வாய்ப்பு, சொத்து, வேலை, அறிவு, ஆவிக்குரிய வரம், இது எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற என்னென்ன தந்திருக்கிறார்? தேவன் நமக்கு ஜீவன், சொல்லுங்க, ஆரோக்கியம் சொல்லுங்க, சொல்லுங்க. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஜீவன்,
ஆரோக்கியம், குடும்பம், திறமை, வரம், வாய்ப்பு, சொத்து, வேலை, அறிவு, ஆவிக்குரிய வரம், இதெல்லாம் யாருக்கு தந்திருக்கிறார்? இதுல ஒன்றையும் நம்ம எப்படி நினைக்க கூடாது? அற்பமா நினைக்க கூடாது. ஏசா தேவன் தனக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணினபடியினால் அது அவன் அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயங்களை நம்ம பேசக்கூடாது. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் நான் சம்பாதிச்சது கிடையாது என்கிற எண்ணம் நமக்கு அத்தனை பேரும் வர வேண்டும். என்னாகவும் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்னாகவும் 11:6 என்ன வசனம் வாசிக்கிற? என்னாகவும் 11:6 என்ன சொன்னாங்க? இந்த மன்னாவை தவிர வேறொன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மன்னாவா யார் கொடுத்தது அவங்களுக்கு? எங்க மன்னாவை யார் கொடுத்தது? மன்னா என்பது பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு தேவனே கொடுத்த ஒரு உணவு. ஒரு உணவு. இது யார் கொடுத்ததுன்னா இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பசியா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாருன்னா வனாந்திரத்துல அவங்க பரலோகத்துல இருந்து தேவதூதர்கள் சாப்பிடுற உணவுனும் இருக்காது. அது டேஸ்ட் எப்படி இருக்குமா? அது தேடிட்ட பணியாரம் போடு, தேடில சமைச்ச பணியாரம் எப்படி இருக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்டான ஒரு ஆகாரத்தை யார் கொடுக்குறா? தேவனே கொடுக்கிறார். அதை அவங்க சாப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அவங்க மன்னாவை தவிர வேறொன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மன்னா எப்படி இருக்குது? மன்னா எப்படி ஆயிடுச்சுப்பா அவங்களுக்கு? அதனால வேற இல்லையே. எங்க தேவனே இந்த மன்னாவை கொடுத்திருக்கிறாரு, வேற என்ன உங்களுக்கு வேணும்? இன்னைக்கு நிறைய பேர் தேவனே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆனாலும் அடங்க மாட்டீங்க. வேற இல்லையே, வேற இல்லையே, வேற இல்லையே. ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரா? அவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் யார் தந்ததுப்பா? இந்த வேலை யார் தந்தது? முன்னாடி சொன்ன வேலை, குடும்பம், பிள்ளைங்க எல்லாம் நமக்கு ஏசப்பா தந்தது. ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றியோடு கூட இருக்கணும். புத்தி இல்லாம எந்த ஒரு காரியத்தையோ நாம் அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த மன்னாவை இப்ப அவங்களுக்கு சலிச்சு போய் பேசுறாங்க. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து சலிச்சிடக்கூடாது. இதுதான் என் வாழ்க்கையா? இதுதான் இப்படித்தான் வாழ்மா? எப்ப பார்த்தாலும் மாற்றமே வராதா? ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த குடும்பம், உறவு, ஜீவன் எல்லாம் கத்த கொடுத்தது. அவருக்கு நன்றியோடு இருக்கணும். இது 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். 1, ஏசா சரீர இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் புத்தி இல்லாமல் போனான். 2வது, ஏசா தன்னுடைய உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டார். 3வது, தேவன் தந்ததை அற்பமாய் எண்ணினான். தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அற்பமாய் எண்ணினான். இந்த 3 காரியமும் அவன் முட்டாள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க மாம்ச இச்சையை அடக்குங்களா? மாம்சத்தை நம்ம அடக்குனாதாங்க இந்த உலகத்துல கௌரவமா வாழ முடியும், பரலோகத்துக்கும் போக முடியும். மாம்ச இச்சையை அடக்காதவன் இந்த பூமியிலையும் அவமானப்பட்டு நிற்கணும், பரலோகத்துக்கோ போக முடியாது. புரிஞ்சுதுங்களா? புத்தி உள்ள மனிதன்னா யாரு அப்படின்னா தன்னுடைய மாம்ச இச்சைகளை அடக்கி ஆட தெரிந்திருக்க வேண்டும். பணத்துக்காக எதையும் செய்துவிடக் கூடாது, வேலைக்காக எதையும் செய்துவிடக் கூடாது, மாம்ச இச்சைக்காக தவறான காரியங்களை செய்துவிடக் கூடாது. அப்படி செய்து விழுந்து போன முட்டாள்தனமாய் போனவர் தான் இந்த ஏசா. 2வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். சந்தோஷத்தையும் கட்டுப்படுத்தணும், கோபத்தையும் கட்டுப்படுத்தணும், மற்ற ஒவ்வொரு செயல்களையும் கட்டுப்பாடோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா நம்ம மனசுல புத்தியினம் என்ன பண்ணோம்? ஒட்டி இருக்கும். புத்தியினம் ஒட்டி இருக்கும். நமக்கு சிந்தனையே அப்படித்தான் வரும். சிந்தனையே எப்படிமா வரும்? இயேசுநாதர் போலவா சிந்தனை வரும்?
மனிதனுடைய சிந்தை இயேசுநாதர் போலயே இருக்குமா? அப்ப நம்ம மாம்ச சிந்தையில என்னதான் ஒட்டி இருக்கோம் இருக்கு? பெருமை ஒட்டி இருக்கும், பெருசு ஒட்டி இருக்கும், நிறைய விஷயம் ஒட்டி இருக்கும். ஆகவே அதை நாம் அடக்கி ஆள வேண்டும். மூன்றாவதாக, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. கர்த்தர் எதை உனக்கு தந்திருக்கிறாரோ அதை பொக்கிஷமாக கனமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஏசா தேவன் தந்த அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமாய் நினைத்தபடியினால் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான், உணர்வுகளுக்கு அடிமையானான். தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அற்பமாய் எண்ணினான். நீங்க யாரு? புத்திசாலியா? புத்தி இல்லாதவர்களா? கட்டுப்பட்டு கட்டுப்பாடோடு கூட இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம்.